வணக்கம். இன்னைக்கு நாம வயசாவதை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு பழங்கால டெக்னிக்கை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது வெறும் 7 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சுவாச பயிற்சி, அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. வாங்க, இது எப்படி நம்ம உடம்போட இயற்கையான அமைப்பை மறுபடியும் வேலை செய்ய வைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க இத கேட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு நொடியில உங்க உடம்புக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு மூலக்கூறு மெதுவா குறைஞ்சிட்டு வருது. ஒரு காலத்துல உங்க இளமையோட உச்சகட்டத்துல இது அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்கு. சரி, அப்படி என்ன அந்த மூலக்கூறு? அதுதாங்க நைட்ரிக் ஆக்சைடு. இதோட அளவு குறையிறது வயசாவறதுக்கான ஒரு அறிகுறி மட்டும் இல்ல. சொல்லப்போனா நம்ம இரத்த குழாய்கள் அளவுல இதுதான் முதுமைக்கான ஒரு முக்கியமான காரணமாவே இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு 20 வயசு இருக்கும்போது உச்சத்துல இருந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி 40 வயசுல 30% குறைஞ்சிடுது. அதுவே 60 வயசுல அப்படியே பாதியா குறைஞ்சிடுது. இது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு கணிக்கக்கூடிய சரிவுதாங்க. அப்போ இந்த நைட்ரிக் ஆக்சைடுனா என்ன? இது நம்ம இரத்த குழாய்களுக்குள்ளேயும் மூக்குக்குள்ளேயும் உருவாகிற ஒரு வாயு. இதோட முக்கியமான வேலை என்னன்னா, நம்ம இரத்த குழாய்களை இளமையா வச்சுக்கிறது, பிளட் பிரஷரை கண்ட்ரோலா வச்சுக்கிறது, அப்புறம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கறது தான். நைட்ரிக் ஆக்சைடு குறையும் போது என்ன ஆகும்? அதோட பாதிப்பு உடம்பு முழுக்க தெரியும். இரத்த நாளங்கள் எல்லாம் கடினமாயிடும். மூளைக்கு போற இரத்த ஓட்டம் குறையும். நம்ம சருமத்தை இளமையா வச்சுக்க உதவுற கொலாஜன் உற்பத்தி கம்மியாகும். மூட்டுகள்ல வலி வரும். ஏன், நம்ம தூக்கம் கூட பாதிக்கப்படும். சரி, இதுல நம்ம பழங்கால பயிற்சியாளர்கள் எப்படி சம்பந்தப்படுறாங்கன்னு கேக்குறீங்களா? நாம அவங்கள வெறும் ஆன்மீகவாதிகளை மட்டும் பார்க்க கூடாது. அவங்க ஒரு விஞ்ஞானிங்க மாதிரி தங்க உடம்பையே கூர்ந்து கவனிச்சு அதுக்குள்ள நடக்கிற ஒரு உயிரியல் அமைப்பை அப்படியே வரைபடம் போட்டவங்க. இந்த ஒரு வரி அத ரொம்ப அழகா சொல்லுது. அவங்க கிட்ட எந்த விதமான நவீன கருவிகளும் இல்ல. ஆனாலும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு அவ்வளோ துல்லியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு நைட்ரிக் ஆக்சைடுன்னு பேர் வைக்கல. அவங்க அத பிராணசக்தின்னு சொன்னாங்க. மூச்சு போற பாதைகளை நாடிகள்னு சொன்னாங்க. பாருங்க, வார்த்தைகள் தான் வேற. ஆனா அவங்க சொன்னதும் இன்னைக்கு அறிவியல் சொல்றதும் ஒண்ணுதான். ஓகே, வாங்க நாம இப்போ அந்த 7 நிமிட பயிற்சிக்குள்ள போலாம். இது நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு முழுமையான 3 ஸ்டெப் சிஸ்டம். இந்த பயிற்சியோட அமைப்பு ரொம்பவே எளிமையானது, ஆனா சக்தி வாய்ந்தது. 3 ஸ்டெப்ஸ், ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி மெக்கானிசத்துல வேலை செய்யும். ஆனா 3ம் சேர்ந்து ஒரே ஒரு பெரிய விளைவை உருவாக்கும். சரி, இப்போ நாம இந்த விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த 3 சுவாச பயிற்சிகளையும் எப்படி செய்யணும், அது ஏன் அப்படி வேலை செய்துன்ற அறிவியல் காரணத்தோட ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் படி நாடி சோதனா. இதுக்கு பேரு மாற்று நாசி சுவாசம். நீங்க இப்படி ஒரு நாசியை மூடிட்டு இன்னொரு நாசி வழியா மூச்சு விடும்போது உங்க சைனஸ் அறைகளுக்குள்ள ஒரு சின்ன அழுத்தம் உருவாகும். அந்த அழுத்தம் தான் அங்க இருக்கிற நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி செய்யற செல்களை தூண்டி விடுது. 2வது படி பிராமரி. இத தேனீ மாதிரி முரசுற சுவாசம்னு சொல்வாங்க. இதுல நீங்க மெதுவா ஒரு ஹம்மிங் சவுண்டு கொடுக்கணும். இந்த அதிர்வு, அதாவது வைப்ரேஷன் தான் இதோட ரகசியமே. அந்த ஹம்மிங் சவுண்டு உங்க சைனஸ் குழிகளுக்குள்ள ஒரு அதிர்வை உருவாக்குது. இத நம்ப முடியுதா பாருங்க. சும்மா அமைதியா மூச்சு விட்டுறதை விட இந்த மாதிரி ஹம்மிங் செஞ்சா 15 மடங்கு அதிகமா நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி ஆகுமா? ஆமாங்க, 15 மடங்கு. கடைசி படி கும்பக, அதாவது மூச்சை பிடிச்சு வச்சுக்கிறது. முதல் 2 ஸ்டெப்ல நம்ம நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி பண்ணோம் இல்லையா? இப்போ இந்த 3வது ஸ்டெப் தான் அதை உடம்போட ஆழமான பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற டெலிவரி சிஸ்டம். சரி, இப்போ இந்த 3 ஸ்டெப்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சிம்பிளான இந்த 7 நிமிட பயிற்சியை தொடர்ந்து செஞ்சா நம்ம உடம்புக்குள்ள என்னெல்லாம் நல்ல மாற்றங்கள் நடக்கும்? வாங்க, அதோட பலன்களை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல 1லேருந்து 3 நாள்லயே உங்க மூச்சு விடுறது ரொம்ப தெளிவா இருக்கிறத நீங்க உணர்வீங்க. ஒரு வாரத்துல முகத்துல இருக்கிற வீக்கம் குறைஞ்சு தூக்கம் நல்ல ஆழமா வரும். 2லேருந்து 4 வாரத்துக்குள்ள பிளட் பிரஷர், மூட்டு வலியில நல்ல முன்னேற்றம் தெரியும். 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்க சருமத்தோட ஆரோக்கியமும் மேம்படும். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை வெளியே இருந்து எடுத்துக்கிற மாத்திரையோ சப்ளிமெண்டோ கிடையாது. இது உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சிஸ்டத்தை ஆன் பண்ற மாதிரி ஒரு இயற்கையான செயல்முறை. இந்த அறிவு ஒன்றும் புதுசில்ல. இது ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம உடம்போட உயிரியல்லையே எழுதப்பட்ட ஒரு கோட் மாதிரி. அது எப்பவுமே அங்கதான் இருந்துச்சு. இப்போ அது எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கும் தெரியும். தினமும் வெறும் 7 நிமிஷம்தான், 3 எளிய படிகள். உங்க உடம்போட இளமை ஊற்றை மறுபடியும் திறக்க நீங்க தயாரா? முடிவு உங்க கையில தான்.